character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 11th standard students, good evening all. So welcome back to the online class. So நம்ம லாஸ்ட் கிளாஸே வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் இல்லையா, பாட்னியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் வி ஸ்டார்ட் அ செஷன். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக் ரைட், வைரஸஸ். ஸோ இப்போ நமக்கே தெரியும், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே வைரஸ் தான் இல்லையா. நம்ம இப்போ எல்லாமே அதை பற்றி தான் இப்போ நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வைரஸஸ், ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ did you go through the headlines of newspapers in recent times? Have you heard of the terms Ebola, Zika, AIDS, SARS, H1N1, etc.? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these are all the kinds of virus. ஓகேவா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வைரஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் இன்க்ளூடும் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ நம்மளுடைய ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் இல்லையா. ஸோ அதுவுமே இதோட சேர்ந்தது தான். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க வரோம். These are serious entities which are considered as biological fossil. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயாலஜிக்கல் புதிர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைரஸஸ் எல்லாமே. அண்ட் காஸ் டிசீசஸ் இன் மேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் தட் மீன்ஸ் நம்மளுடைய ஹியூமன் பீயிங்கில் தான் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸஸ் டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் கால்ட் வைரஸஸ். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா வைரஸஸ். ஸோ வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்ட் இன் த ப்ரீவியஸ் சாப்டர் ரைட். கரெக்ட் தான், நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். நவ் வி ஷால் டிஸ்கஸ் அபவுட் த வைரஸஸ் விச் கனெக்ட் த லிவிங் அண்ட் நான் லிவிங் வேர்ல்ட். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸஸை பற்றி தான். ஸோ விச் கனெக்ட் லிவிங் அண்ட் நான் லிவிங் வேர்ல்டு, இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுற பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். The word virus is derived from Latin meaning poison. So virus meaning என்ன சொல்லியிருக்காங்க? Poison. Virus are submicroscopic obligate intracellular parasites. ஸோ வைரஸஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக். நம்ம வைரஸஸ் எதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். தென் இட் இஸ் அ parasite அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் அ parasite. நம்மளே பார்த்துருப்போம் சாப்ரோஃபைட் parasitesலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அ intracellular parasite. They have nucleic acid core surrounded by protein coat. இந்த வைரஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நியூக்ளிக் ஆசிட் கோர். ஓகேவா? அவுட்டர் கவரிங் நியூக்ளிக் ஆசிட், அதுக்கப்புறம் அது மேலே நமக்கு ஒரு ப்ரோட்டீன் கோட் வந்து சரௌண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைரஸஸ் in their native state contain only a single type of nucleic acid. ஸோ வைரஸ் உருவான இடத்துல இருந்த வைரஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் மட்டும்தான் அதில் ப்ரெசென்ட் ஆகிருந்திருக்கு. விச் மே பி எய்தர் DNA ஆர் RNA. ஸோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் வைராலஜி. வைரஸை பற்றி படிக்கிற ஸ்டடிக்கு பேர் வைராலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ an American scientist obtained virus in crystallized form from infected tobacco juice in the year 1935. So American scientist W.M. Stanley, right, 1904 to 1971. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸை கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? கிறிஸ்டலைஸ்ட் ஃபார்ம்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், படிகம் போல். ஸோ எங்கேருந்து அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொபாக்கோ ஜூஸ். ஸோ புகையிலை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த ஜூஸ்லேருந்து தான் இந்த வைரஸை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935. ஸோ இவர் இதை கண்டுபிடிச்சதுனால இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் டாக்டர் JH நார்த்ராப் ஃபார் கெமிஸ்ட்ரி இன் 1946. ஸோ இவரோடு சேர்ந்து டாக்டர் JH நார்த்ராப்புக்கும் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. ஓகேவா? ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம் இதை. தென் மைல்ஸ்டோன்ஸ் இன் வைராலஜி. ஸோ என்னென்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வைரலஜியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, வைரஸஸை பற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1796
Edward Jenner used vaccination for smallpox. ஸோ ஸ்மால் பாக்ஸுக்கு எட்வர்ட் ஜென்னர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்மால் பாக்ஸ் இஸ் அ வைரஸ் ரைட். ஸோ நம்ம கம்ம போடுது இல்லையா, அதுதான் ஸ்மால் பாக்ஸ் வந்து ஒரு வைரஸால் இன்ஃபெக்ட் ஆன ஒரு டிசீஸ் தான். ஸோ அதுக்கு அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன், தட் மீன்ஸ் தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1796. தென் அகைன் 1886 அடால்ஃப் மேயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டட் த infectious nature of tobacco mosaic virus using sap of mosaic leaves. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து எப்படி இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த லீவ்ஸை எப்படி இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் மேயர் 1886. தென் 1892 டிமிட்ரி ஐவனாஸ்கி proved that viruses are smaller than bacteria. ஸோ டிமிட்ரி ஐவனாஸ்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1892 ஸோ பாக்டீரியாவை விட வைரஸஸ் வந்து ரொம்ப 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 சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்டபிள்யூ பேஜனிக் டிஃபைன்டு த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இன் டொபாக்கோ லீவ்ஸ் ஆஸ். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ டொபாக்கோ லீவ்ஸில் இன்ஃபெக்ட் பண்ண அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டேஜியம் விவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. தென் 1915 எஃப்டபிள்யூ ட்வாட் ஐடென்டிஃபைடு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் பாக்டீரியா. நல்லா கவனிங்க, பாக்டீரியாவில் அஃபெக்ட் ஆன வைரல் இன்ஃபெக்ஷனை பற்றி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டபிள்யூ ட்வாட். எந்த இயரில் 1915. தென் 1917 டி ஹெர்லி coined the term bacteriophage. ஸோ இவர் தான் bacteriophage அப்படின்ற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஹெர்லே. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் 1984 லுக் மாண்டிங்லர் அண்ட் ராபர்ட் கேலோ டிஸ்கவர்ட் HIV. ஸோ நமக்கே தெரியும் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் விச் காசஸ் எய்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ரைட். ஸோ அதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக் மாண்டிங்கர் அண்ட் ராபர்ட் கேலோ இந்த இயர் 1984. ஸோ தீஸ் ஆர் த மைல்ஸ்டோன்ஸ் இன் வைராலஜி. என்னென்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் வந்து வைரஸஸை பற்றி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இயர் வைஸாக. ஓகேவா. சைஸ் அண்ட் ஷேப். ஸோ சைஸ் அண்ட் ஷேப் எப்படி வைரஸோடைய சைஸ் எப்படி இருக்கும், அதோடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வைரஸ் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கனிசம் இல்லையா. ஸோ அதோடைய ஷேப் எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வைரஸஸ் ஆர் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை பார்க்க முடியும். தே ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவே ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசம் தான், சின்னதாக தான் இருக்கும். பட் அதை விட சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வைரஸ். அண்ட் their diameter ranges from. ஸோ அப்போ வைரஸோடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 300 நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர்னாலே ரொம்ப 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 மைன்யூட் தான். ஓகேவா. நம்மளுடைய ஹேரோட திக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் நானோமீட்டர்னா. அப்போ 20 to 300 நானோமீட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கே தெரியும் 10⁻⁹ மீட்டர்ஸ் ரைட். அப்போ 20 to 300 நானோமீட்டர்னா நமக்கே தெரியும். தென் பாக்டீரியோஃபேஜ் அதோடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 100 nanometer in size. The size of tobacco mosaic virus, TMV means tobacco mosaic virus, 300 into 200 nanometer. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் 1 மார்க்கில் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ generally viruses are of 3 types based on the shape and symmetry. ஓகேவா. வைரஸஸை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஷேப்பும், சிமெண்ட்ரி மீன்ஸ் அதோடைய பாடி எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுது. ஓகேவா. ஸோ ரெண்டாக ஈக்குவலாக பிரியுதா இல்லை ஈக்குவல் இல்லாமல் பிரிக்குது, அதை பொறுத்து நம்ம 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம் அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கியூபாய்டு சிமெண்ட்ரி. ஸோ நமக்கே தெரியும் கியூபாய்டு ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ கியூபாய்டு சிமெண்ட்ரி இருக்கும். ஸோ கியூபாய்டு சிமெண்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அடினோ வைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸ். ஸோ கியூபாய்டு சிமெண்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் வந்து அடினோ வைரஸ் அண்ட் ஹெர்ப் வைரஸ். ஹெலிக்கல் சிமெண்ட்ரி. ஹெலிக்கல் சிமெண்ட்ரினா இந்த மாதிரி இல்லையா, ரவுண்ட் ரிங் லைக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹெலிக்கல் சிமெண்ட்ரி. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அண்ட் டொபாக்கோ மொசைக் வைரஸ். அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் எக்ஸாம்பிள் பாக்டீரியோஃபேஜ், வேக்சினா வைரஸ். ஸோ இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, கியூபாய்டு இல்லையா, கியூபாய்டு ஸ்ட்ரக்சர் இதானே கியூபாய்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் கியூபாய்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அடினோ வைரஸ் அண்ட் ஹெலிக்கல் ஷேப் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுதான் ஹெலிக்கல் ஷேப் டொபாக்கோ மொசைக் வைரஸ். அண்ட் திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ். திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ். இங்கே தான் கொடுத்துருக்காங்க T4 Bacteriophage. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ். ஸோ ஒரு வைரஸ்னால் எப்படி இருக்கும், ஓகேவா, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ லிவிங் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் வைரஸுக்கு, அது உயிரோடு இருந்துச்சுன்னா அதோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்டு ப்ரோட்டீன். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் வைரஸ் வந்து ஒரு நியூக்ளிக் ஆசிட் கோர் இருக்கும், அதுக்குள்ளே வந்து ப்ரோட்டீன் கோட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன்.
நிறைய மியூட்டேஷன் மீன்ஸ் சடன் சேஞ்ச். ஸோ இது என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நிமிஷத்துக்கு நிமிஷம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் த லிவிங் செல்ஸ். என்னது இது, ஒன்ஸ் லிவிங் செல் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது என்ன ஆகிட்டே இருக்கும், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, கொரோனா வைரஸ் நமக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னா அது எப்படி இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது என்ன ஆகிட்டே இருக்கும், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ மல்டிப்ளை ஆகி அது நமக்கு என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் காஸ் பண்ணும். ஸோ அதுதான் able to infect and cause diseases in living beings. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒன்ஸ் அது இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், அது டிசீஸ் காஸ் பண்ணும். எக்ஸ்க்ளூசிவ்லி என்ன அப்படின்னு பார்த்தா லிவிங் பீங்ஸுக்கு அது டிசீஸை காஸ் பண்ணும். ஷோ இரிட்டபிலிட்டி. ஸோ இரிட்டபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, சென்ஸ், தட் மீன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதுதான் ஷோஸ் இரிட்டபிலிட்டினா உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ ஒன்ஸ் நமக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இப்போ ரினோ வைரஸ் நமக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு, ஸ்னீசிங், காஃப்லாம் வருது இல்லையா, ஸோ அதுதான் இரிட்டபிலிட்டி. உடனே அது என்ன பண்ணுது, நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லையா, அது உள்ள போய் எஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் அதுதான் ஷோஸ் இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா அது யார் அஃபெக்ட் பண்ணுதோ அது என்ன பண்ணுது, அதுக்குள்ளேயே ஸ்டே ஆகிடும், அதான் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், அது எல்லாமே லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். ஸோ நம்ம சொல்லிட்டோம் வைரஸ் வந்து கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இட் வில் பி ஏ கிறிஸ்டலைஸ்டு. ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்னா அது அங்கே எதுவுமே என்ன நடக்காது, கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். ஸோ ஒன்ஸ் வைரஸ் வந்து எங்கே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் ஆக்டிவாக இருக்கும். அது வெளியில் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய பாடியை விட்டு வெளியில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்காது, ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதனால தான் இப்போ நம்மளாம் சொல்கிறாங்க இல்லையா, வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா வைரஸ் நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே அது ஒன்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா அப்போ அது ஆக்டிவ் ஆகிடும். ஆக்டிவாக நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணும் இல்லையா. அப்போ நம்ம யாருமே வெளியில் போகாதப்போ அது வெளியிலே இருக்கிறப்ப அது என்னவாயிடும், அதோடைய செயலை வந்து இழந்துரும். அதுக்காக தான் சொல்கிறாங்க இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் அட்டானமி. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனல் அட்டானமி அது என்ன பண்ணாது, வெளிப்படுத்தாது. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட். ஸோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் சிஸ்டமே அங்கே என்ன இல்லை, வைரஸில் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ். ஓகேவா, வைரஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். Among various classifications proposed for virus, the classification is given by David Baltimore in the year 1971 is given below. So எவ்வளோ கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து வைரஸுக்கு பண்ணியிருக்காங்க, பட் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பால்டிமோர். ஸோ இந்த இயர் 1971 கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. த கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் RNA ப்ரொடக்ஷன். ஸோ எதை பொறுத்து வைரஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது RNA ப்ரொடியூஸ் பண்ணுறதை பொறுத்து, நேச்சர் ஆஃப் ஜீனோம் அது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டா இல்லை டபுள் ஸ்டாண்டர்டா, RNA ஆர் DNA அது RNAவாக இருக்கா இல்லை DNAவாக இருக்கா, த யூஸ் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஸோ அது என்ன மாதிரியான ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை யூஸ் பண்ணிக்குது. ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA மே பி பாசிட்டிவ் ஆர் ஆன்டிசென்ஸ். Viruses are classified into 7 classes. ஸோ அப்போ டேவிட் பால்டிமோர் அப்படின்றவர் வந்து வைரஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதோடைய மெட்டபாலிசம், தென் அதோட ஜீனோமை பொறுத்து, தென் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் சென்ஸ் ஆர் ஆன்டிசென்ஸ். இது 4 விஷயத்தை பொறுத்து தான் வைரஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அதை பொறுத்து 7 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைரல் ஜீனோம். Each virus possesses only one type of nucleic acid. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, வைரஸ் ப்ரொடியூஸ் ஆன நேட்டிவ் பிளேஸ்லேயே வந்து ஏதோ ஒரு நியூக்ளிக் ஆசிட் தான் அதில் ப்ரெசென்ட் இருக்கும், RNA அப்படி இல்லைனா DNA. The nucleic acid may be in linear or circular form. அதில் ப்ரெசென்ட்டாக இருக்க நியூக்ளியர் ஆசிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லீனியர் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், அப்படின்னா சர்க்குலர் ஃபார்மில் அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலி nucleic acid is present as a single unit, but in wound tumor virus and in influenza virus it is found in segments. ஸோ பொதுவாக நியூக்ளிக் ஆசிட் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்டை தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு இன்ஃபெக்டட் டியூமரில், ஒரு இன்ஃபெக்டட் டியூமர் வைரஸ்னால் நமக்கு கட்டியெல்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்லையும் இந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா செக்மெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த வைரஸஸ் பொசஸிங் DNA ஆர் கால்ட். ஸோ அப்போ வைரஸில் DNA நியூக்ளிக் ஆசிட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த வைரஸ்க்கு பேர் டிஆக்சி வைரஸஸ். whereas those possessing RNA, சப்போஸ் அந்த வைரஸஸில் RNA மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரிபோ வைரஸஸ். அப்போ DNA மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஆக்சி வைரஸஸ், RNA மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிபோ வைரஸஸ். மெஜாரிட்டி ஆஃப் அனிமல் அண்ட் பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் DNA வைரஸஸ். அப்போ
மெஜாரிட்டி தட் மீன்ஸ் அனிமல்ஸ்லையும் சரி பாக்டீரியல் வைரஸும் சரி மெஜாரிட்டி ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா டிஎன்ஏவாக தான் இருக்குது. ஹெச்ஐவி இஸ் த அனிமல் வைரஸ் விச் possesses RNA. பட் ஹெச்ஐவி மட்டும்தான் எக்ஸப்ஷன். இட் இஸ் அன் அனிமல் virus which contains RNA nucleic acid. Plant viruses generally contain RNA. ஓகேவா? ஸோ பிளான்ட்ல பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNA nucleic acid தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லிக்காங்க பாரு, காலிஃப்ளவர் மொசைக் வைரஸஸ் possesses DNA. இது எக்ஸப்ஷன். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குது என்னன்னா எல்லா அனிமல்ஸும் எல்லா பாக்டீரியல் வைரஸஸும் டிஎன்ஏவாக தான் இருக்குது எக்ஸப்ட் என்னன்னா ஹெச்ஐவி. அதே போல் எல்லா பிளான்ட் வைரஸஸும் ஜென்ரலாக RNAவாக தான் இருக்குது எக்ஸப்ட் என்னன்னா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் possesses DNA. The nucleic acid may be single stranded or double stranded. So nucleic acid வந்து single stranded ஆகவும் இருக்கலாம் double stranded ஆகவும் இருக்கலாம். On the basis of nature of nucleic acid, viruses are classified into 4 categories. So அப்போ DNA பொறுத்தோ இல்லை RNA பொறுத்தோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் viruses 4 categories பிரிச்சிருக்கோம். ஸோ அதுதான் என்னென்னு பார்க்கலாம். They are viruses with single stranded DNA. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா single stranded double stranded இருக்கு. ஸோ அப்போ DNA பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இருக்கும் இல்லையா single stranded DNA. எக்ஸாம்பிள் parvoviruses. Double stranded DNA bacteriophage. அடுத்து single stranded RNA TMV virus tobacco mosaic virus and double stranded RNA wound tumor viruses. புரியுதா? ஸோ 4 விதமாக நம்ம பிரிச்சிருக்கோம். எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அப்படின்றத பொறுத்து. அப்போ நம்ம சொல்லிட்டோம் அதில் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டும் இருக்குது டபுள் ஸ்டாண்டர்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 4 இருக்கும் இல்லையா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஸோ ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறது எல்லாமே அதோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் வைரஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா மொத்தம் நம்ம சொன்னோம் இல்லையா 7 கிளாஸஸ் அவர் பிரிச்சிருக்காரு வைரஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வைரஸஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, வைரஸஸ் வித் சென்ஸ் அண்ட் antisense, viruses with double stranded RNA, viruses with sense single stranded RNA, viruses with sense single stranded RNA, viruses with sense single stranded RNA. So RT that replicate with the DNA intermediate in the life cycle, viruses with double stranded RNA that replicate with RNA intermediate in the life cycle. So இதெல்லாம் தான் 7 classes of viruses. அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடினோ வைரஸஸ், பார்வோ வைரஸஸ், நம்ம அங்கேயும் பார்த்துட்டோம் இல்லையா ரியோ வைரஸஸ், டோகா வைரஸஸ், ராப்டோ வைரஸஸ், ரெட்ரோ வைரஸஸ், ஹாப்டனா வைரஸஸ் அண்டு வைரஸஸ். ஸோ இது எல்லாமே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ். ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ் நம்ம நிறைய வைரஸஸ் பார்த்துருந்தாலும் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்பி டொபாக்கோ மொசைக் வைரஸ். So tobacco mosaic virus was discovered in the year 1892 by Dmitry Ivanovsky from the tobacco plant. So in the tobacco mosaic virus, tobacco means புகையிலை இல்லையா அதுதான் tobacco mosaic virus. So எந்த பிளான்ட்லேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா tobacco plantலேருந்து தான். Virus infect healthy plant through vectors like aphids, locusts, etc. So இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இன்செக்ட்ஸை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி பிளான்ட்டை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த இன்செக்ட்ஸ் தான் அது aphids, locusts. The first visible symptom of TMV is, so once அந்த வைரஸ் வந்து அந்த ஹெல்த்தி பிளான்ட் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் என்ன சேஞ்சஸ் அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப் கலர். ஓகேவா? க்ரீன் கலராக தான் இருக்கும் பொதுவாக எல்லா லீஃப்மே. ஸோ அங்கே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்கும் டிஸ்கலர் ஆகிட்டே இருக்கும். அண்ட் கிரீன் மோல்ட்டிங் விச் இஸ் த மொசைக் சிம்டம். டிப்பிக்கல் எல்லோ அண்ட் கிரீன் மோல்ட்லிங். புரியுதா? ஸோ எல்லோ கலராக மாறிடும் அதில் டாட் 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 கிரீன் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அது ஃபர்ஸ்ட் சிம்டமே. த டவுன்வர்ட் கர்லிங் அண்ட் டிஸ்டார்ஷன் ஆஃப் யங் எபிக்கல் லீவ்ஸ் அக்கர்ஸ். அதே போல் சின்ன சின்ன லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் லீவ்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்டில் கர்லாக மாறிடும். ஓகேவா? நீட்டாக தான் இருக்கும் பட் அது என்ன ஆகிடும் இது இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் கர்லிங்காக மாறிடும். அண்ட் பிளான்ட் பிகம் ஸ்டண்டட் அண்ட் ஈல்ட் இஸ் எஃபெக்டட். ஸ்டண்டட்னா வளர்ச்சி அடையாமல் ஆகிடும் மலட்டுத்தன்மையாக மாறிடும் அண்ட் அதோட ஈல்டு வந்து குறைஞ்சிடும் ஒன்ஸ் இந்த வைரஸ் வந்து ஹெல்த்தி பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா. ஓகேவா? அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஸ்டடீஸ் ஹாவ் ரிவீல்டு தட் TMV is a rod shaped. ஸோ பொதுவாக இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்டு. ஓகேவா? ஒரு ராட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. Then helical virus measuring about 300 into 20 nanometer with a molecular weight of 39 into 10 power 6 daltons. அதோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 300 into 20 nanometer. அதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 39 into 10 power 6 daltons இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The virion is made up of 2 constituents, a protein coat called capsid and a core called nucleic acid.
ஸோ அந்த விரியான் வந்து 2 கான்ஸ்டிடியூண்டால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ப்ரோட்டீன் கோட்டு, அதுக்கு பேர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, ப்ரோட்டீன் கோட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட். ஸோ ப்ரோட்டீன் கோட்டுக்கு பேர் வந்து கேப்சிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அண்ட் கோர் வந்து நியூக்ளிக் ஆசிட். த ப்ரோட்டீன் கோட் இஸ் மேடப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 2130 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் கோட் வந்து எத்தனை விதமான ப்ரோட்டீன்ஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2130 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன். சப் யூனிட்ஸ் கால்ட் capsomeres. அதுக்கு பேர் என்னன்னா capsomeres, which are present around a central single stranded RNA molecule. So இந்த proteins எல்லாமே எங்க present ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு single stranded RNA nucleic acid-க்கு சுத்தி இந்த protein coat வந்து present ஆயிருக்கும். The genetic information necessary for the formation of a complete TMB particle is contained in its RNA. The RNA consists of 6500 nucleotides. So அப்ப TMB ஓட genetic informations வந்து எதில் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNA-வில் தான். ஸோ RNA-ல நமக்கு எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த டாபிக் பாக்டீரியோஃபேஜ். ஓகேவா? ஸோ பாக்டீரியோஃபேஜ் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டொபாக்கோ மொசைக் வைரஸ் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பாக்டீரியோஃபேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வைரஸஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்ட் பாக்டீரியோஃபேஜஸ். ஸோ பாக்டீரியோஃபேஜஸ் நத்திங் பட் என்னன்னா பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ்க்கு பேர் தான் என்னென்னா பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இட் லிட்ரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியோஃபேஜ் மீன்ஸ் என்னதுன்னா ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. Phages are abundant in soil, sewage water, fruits, vegetables and milk. So இது எங்க அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா soil, sewage water, that means waste water, then fruits, vegetables and milk. Okay, this is what bacteriophage. So structure of T4 bacteriophage. Okay, bacteriophage உடைய ஒரு type தான் வந்து T4 bacteriophage. So அதோட structure பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். So the T4 phage is tadpole shape and consists of head, collar, tail, base plate and fibers. So இந்த பாக்டீரியாக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஹெட் இருக்கு, காலர், டெயில், பேஸ் பிளேட் அண்ட் ஃபைபர்ஸ், இது எல்லாமே இருக்கு T4 பாக்டீரியோஃபேஜுக்கு. The head is hexagonal in shape. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் T4ல. ஸோ அதோடைய ஹெட் வந்து என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hexagonal, 6 ஃபேஸ் இருக்கும் hexagonal, which consists of about 2000 identical proteins. So அந்த hexagonal shapeல ஹெட்ல எத்தனை விதமான proteins இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 identical proteins இருக்கு. The long helical tail consists of the inner tubular core which is connected to the head by a collar. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, ஒரு டெய்ல் இருக்குது. அந்த டெய்ல் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்ல் மீன்ஸ் பால் மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லையா, அது எது கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு பை காலர். There is a base plate attached to the end of the tail. ஸோ ஒரு பேஸ் பிளேட் இருக்கும் end of the tailல. The base plate contains 6 spikes. எத்தனை spikes இருக்கு அதில்? 6 spikes இருக்கும் and tail fibers. These fibers are used to attach the phages on the cell wall of bacteria host during replication. ஸோ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும்போது இந்த 6 டெய்லும் போயிட்டு அந்த பாக்டீரியாவை என்ன பண்ணும், செல் வால் ஆஃப் பாக்டீரியாவை பிடிச்சிக்கும். ஓகேவா? ஸோ அதை அட்டாச் பண்ணிக்கும். And replication as double stranded DNA molecule of about 50 micrometer is tightly packed inside the head. ஸோ அப்போ இந்த வைரஸோடைய ஹெட்டில் எவ்வளோ DNA மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 micrometer. The DNA is about 1000 times longer than the phage itself. அப்போ இந்த DNA வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஜை விட 1000 times லாங்கராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ these are the structure of T4 bacteriophage. ஸோ நீங்கள் இதை உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு ஹெட் இருக்கும், டெய்ல் இருக்கும், காலர் இருக்கும், பேஸ் பிளேட் இருக்கும். ஸோ அதில் எத்தனை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எப்படி அது கூட அட்டாச் ஆகிருக்கு, அந்த எண்டில் நமக்கு எத்தனை ஃபைபர்ஸ் இருக்குது, அந்த ஃபைபர் தான் போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட செல்வால அட்டாச் பண்ணிக்கோ, ஹோஸ்ட் அட்டாச் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA மாலிகுல் இருக்குது. ஸோ அந்த DNA மாலிகுலோட லென்த் வந்து 50 micrometer. ஸோ இதுதான் பேக் ஆகிருக்கும் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹெட்டில். அதுக்கப்புறம் இந்த DNA மாலிகுல் வந்து எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஜை விட 1000 times லாங்கராக இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம T4 bacteriophage பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் அதோடைய ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ நான் சொல்லிட்டேன் இல்லையா அதோடைய ஹெட் இருக்கும், காலர் இருக்கும், டெய்ல் இருக்கும், தென் பேஸ் பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொன்னால் ஹெக்ஸாகனல் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஹெக்ஸாகனல் ஷேப். இது உள்ள இருக்கிறது தான் DNA மாலிகுல், ரைட்? ஸோ இதுதான் 1000 times லாங்கர் than the phage அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த காலர் மூலிமா இந்த டெய்ல் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இதில் 6 ஷீட், தட் மீன்ஸ் பேஸ் பிளேட்ஸ் இருக்குது. இந்த டெய்ல் ஃபைபர் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணும்போது அந்த பாக்டீரியா செல்வாலை வந்து அட்டாக் பண்ணிடும். ஓகேவா? இதன் மூலிமா தான் அதுக்குள்ளே போயிட்டு அதை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 bacteriophage.
Okay student, today our session is over. So let me see the remaining topic in the next class. Thank you student. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.